வணக்கம். வள்ளுவன் வாக்கு என்ற புதிய முயற்சியில் சிரிக்க சிந்திக்க மட்டும் செய்திகளை பார்க்க போகிறோம். அந்தந்த டயத்தில் என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். வணக்கம். ஜெய்ஹிந்த். காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர் வாழ்ந்த காலத்தில் அவர் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜன்னல், எல்லா இடத்துலையும் ஜன்னல் இருக்கும். திறந்து விட்டாலே அருமையான காற்று வரும். அவர் ஒரு பாயை போட்டு தூங்கிடுவார். அந்ததுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் கூட நம்பிடலாம் அந்ததுக்கு. ஆனால் இந்த மாதிரி அவர் ஒரு 4 பாத்திரம் வச்சுருப்பார். ஏதோ ஒரு குக்கர் வாங்கி கொடுத்தோம், ஒரு கரண்டி வாங்கி கொடுத்தோன்னு சொன்னால் கூட நம்ம நம்பலாம். காமராஜர் மீது இப்படி அபாண்டமாக பழி சுமத்தி அவரை பெயரை நற்கொலைச்சா, ஏன்னா அவருடைய வாழ்ந்த இது அப்படி. என்ன தான் நீங்கள் நற்பெயரை கிளச்சா கூட அவரை மக்கள் மனசில் நீக்க முடியாது உங்களால். இருந்தாலும் ஐயா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நீங்கள் காமராஜரை பற்றி சொல்லிட்டீங்க. அதனால் நாங்கள் இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறோம். ஐயா, காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார், ஓகேயா. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் ஏசியே கிடையாதுங்க. அது ஹை கிளாஸ் ஃபேமிலி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் நீங்கள் திருட்டு ரயில் ஏறி, அதுவும் பாத்ரூம்குள்ளே அந்த கக்கூஸுக்குள்ளே டிக்கெட் எடுக்காமல் வந்தீங்க. அந்த டிடிஆர் மட்டும் யாரும் ஒழுங்காக அந்த டிடிஆரை தான் பிடிச்ச மண்டையிலே கொட்டணும். அது மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அதை விடுங்கய்யா. நீங்கள் உங்களுக்கு மக்கள் சார்பாக ஒரு கேள்வியா? ஐயா, அது கடந்துட்டு போதியா, நம்ம மேட்டுக்கு வருவோம்யா. ஐயா, நீங்கள் புஷ்பா இல்லாமல் தூங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க ஐயா, அது உண்மையா? ஐயோ, உண்மை தெரிஞ்சிருச்சா?